ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓம் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. मन्दोत्कण्ठाः कृतास्तेन गुणाधिकतया गुरौ फलेन सहकारस्य पुष्पोद्गम इव प्रजाः नज विद्भिर्नवेराग्नि सदसच्चोपदर्शितं पूर्व एवा भवत्पक्षस्तस्मिन्ना भवदुत्तरः. அடுத்தது 11வது ஸ்லோகம் சொல்லணும். சரி. 11வது ஸ்லோகத்துல ரகு ரகுனுடைய ராஜ்யத்துல அந்த திரவியங்களுடைய குணங்கள்லாம் நன்றாக இருந்தது, பஞ்சபூதங்களுடைய குணாதிசயங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருந்தது அப்படிங்கிறத 11வது ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் கவி. அத ரகோஹோ ராஜ்யே திரவ்யேஷு குணானாம் கந்தாதீனாம் உத்கர்ஷமாக. பூர்வ பீட்டிக ஸ்லோகம். பஞ்சாநாமபி பூதானாம் உத்கர்ஷம் புபுஷுர்குணாः நவேதஸ்மின் மஹீபாலே सर्वं नवमिवाभवत् पञ्चानामपि भूतानामुत्कर्षं पुपुषुर्गुणाः पुपुषुर्गुणाः नवेतस्मिन् महीपाले सर्वं नवमिवाभवत्. पदच्छेदम्. पंचानाम् अपि भूतानाम् उत्कर्षं पुपुषुः गुणाः नवे तस्मिन् महीपाले सर्वं नवम् इव अभवत्. 13 பதம் அபவத். 13 பதம் இருக்கு. எல்லாம் அபவத் பவத். புபுஷுஹு ரெண்டு தாது இருக்கு. புபுஷுஹு புஷசம். ஆமா. காஹ குணாஹ புபுஷுஹு. அதே மாதிரி அபவத் சர்வம் நவம் அபவத். நவமிவ அபவத். அன்வயம் வந்து பஞ்சானாம் பூதானாமபி குணாஹ உத்கர்ஷம் புபுஷுஹு. तस्मिन् नवे महीपाले सति सर्वं नवमिव अभवत्. என்ன சொல்றாருன்னா, பஞ்சானாம் அப்படின்னாக்கா 5 எண்ணிக்கை உடையதான பூதானாம் பூதங்கள், பிருத்திவி தேஜோ வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடியதான அந்த பூதங்களுடைய பூதானாம் அபி அதனுடைய பூதங்களுடைய கூட குணங்களானது. குணங்கள் அப்படின்னா பூதங்களுடைய குணம்னா என்ன? பிருத்திவியினுடைய குணம் கந்தம், கந்தவதி பிருத்திவி. அப்பனுடைய குணம் ரசம், ஜலத்தினுடைய குணம் டேஸ்ட், மாதுரியம். அதே மாதிரி அக்னி தேஜஸ், அக்னியினுடைய குணம் ரூபம்,
தேஜஸ்னுடைய குணம் ரூபம், பார்க்கிறது. சரணா. ஆ? ஆ. அதே மாதிரி வாயுனுடைய குணம் ஸ்பரிசம். சரணா. ஆகாசத்தினுடைய குணம் சப்தம். இந்த கந்த ரச ரூப ஸ்பரிச சப்தங்களுடைய குணங்கள் அதான் நம்ம மகாநாராயண உபனிஷத்துல பிருத்திவியாபஸ்தேஜோ வாயுராகாசாமே சுத்யந்தான் ஜோதிரஹம் விரஜாவி பாப்ம பூயா சக்த்வாஹா. அதுக்கு அதனுடைய குணங்கள் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தாமே சுத்தியம் பிருத்திவியாப்தேஜோ வாயுராகாசாமே. தலைகீழ் அதனுடைய குணங்கள் அடுத்த வாக்கியத்துல ஆகாசத்துடைய குணம் கந்தம், ஆகாஷ் சப்தம், வாயுனுடைய குணம் ஸ்பர்ஷம், சப்த ஸ்பர்ஷ ரூப, பிருத்திவியாபஸ்தேஜ தேஜஸ்னுடைய குணம் ரூபம், சப்த ஸ்பர்ஷ ரூப, அப்பனுடைய குணம் ரசம், பிருத்திவியுடைய குணம் கந்தம். ஆக பிருத்திவியாபஸ்தேஜ வாயுராகாசாமே தலைகீழ் அப்புறம் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தாமே சுத்யந்தான் ஜோதிரஹம் விரஜாவி பாப்மா பூயா சக்த்வாஹா. அந்த மாதிரி இந்த குணாகனாக்க கந்த ரச ஸ்பர்ஷ ரூப சப்தங்களா இருக்கக்கூடியதான இந்த குணங்களும் கூட உத்கர்ஷம் புபுஷு ரொம்ப அதிசயமாக புஷ்டி அடைந்தன, பிரகாசித்தன, புஷ்டியாக இருந்தன. எப்போ அப்படின்னா தஸ்மின்னே நவே மஹிபாலே சதி. தஸ்மின்னே அந்த ரகு எப்ப புதுசாக ராஜாவாக ஆயிட்டாரோ மஹிபாலே சதி அப்பொழுது சர்வம் எல்லா வஸ்துக்களும் நவம் இவ அபவத் புதுசா இருந்த மாதிரி இருந்தது. அதனுடைய அர்த்தம் சொல்றேன். பஞ்சானாம் பஞ்சானாம் பஞ்சசங்க்யா பரிமிதானாம் பஞ்சசங்க்யா பரிமிருதானாம் பரிமிதானாம் பரிமிதானாம் பூதானாம் பூதானாம் பிருத்திவ்யப் தேஜோ வாயுவாகாசானாம் பிருத்திவ்யப் தேஜோ வாயுவாகாசானாம் अपि अपि அப்படின்னா சம்பாவனாயாம் சம்பாவனாயாம் குணாஹ குணாஹ கந்தரச ரூப ஸ்பர்ஷ சப்தாஹ गंधरस रूपस्पर्श शब्दाः उत्कर्षम उत्कर्षम अतिशयम अतिशयम पुपुषुः पुपुषुः अपुष्यन् अपुष्यन् तस्मिन् रघौ रघौ पूर्वोक्ते रघौ नवे नूतने महीपाले पृथ्वी रक्षके नवेना नूतने महीपाले पृथ्वी रक्षके नृपे इत्यर्थः नृपे इत्यर्थः सति असति सेतुगुणो सति सप्तमी सति सर्वं निखिलं वस्तुजातं नवं नूतनं इव यथा सर्वं नवं नूतनम् इव यथा अभवत् आसीत्
என்ன சொல்றாருன்னா, பிருத்திவியப் தேஜோ வாயு ஆகாசங்கள் இருக்கக்கூடிய அதனுடைய குணமா இருக்கக்கூடிய பஞ்ச மகாபூதங்களுடைய குணங்களும் கூட பிருத்திவியப் தேஜோ வாயு ஆகாசத்தினுடைய அப்படி சொல்லக்கூடிய பஞ்ச மகாபூதங்களுடைய குணமா இருக்கக்கூடிய கந்தரச ரூபஸ்பர்ஷ சப்தங்கள் கூட ரொம்ப உத்கர்ஷமாக உத்கர்ஷத்தை அடைந்தன. எதனாலனாக்கா ஒரு அபூர்வமான ஒரு குணம் சேர்ந்திருக்கிறதுனால எல்லாமே அபூர்வமா இருக்கிற மாதிரி இருந்தது. இதனால நவீன புதுசான ராஜா உண்டானதும் எல்லா வஸ்துக்களும் புதுசாகவே இருந்தது அப்படிங்கிறது தாத்பர்யம். பிருத்திவியப் தேஜோ வாயுவாகாசானாம் பிருத்திவியப் தேஜோ வாயுவாகாசானாம் பஞ்சமகாபூதானாமபி பஞ்சமகாபூதானாமபி குணாः गन्धरसरूपस्पर्शशब्दाः गन्धरसरूपस्पर्शशब्दाः अपि उत्कर्षं प्रापुः यतः अपूर्वगुणयोगात् सर्वम् अपूर्वमिव अभवत्. नवीने राज्ञि सति सर्वं वस्तु नवीनमिव अभवत्. समासं महीपालः महीपाले महीं पालयति इति महीपालः तस्मिन् महीपाले அப்புறம் வியாக்கரண விஷயம் தான். पुपुषुः पुषपुष्टौ धातु लुंग लिट् पुपोष पुपुषुः पुपुषुः लिट् अभवत् भूसत्ताय लङ् पंचानां भूतानामपि गुणाः उत्कर्षं पुपुषुः तस्मिन् नवे महीपाले सति सर्वं नवमिव अभवत्. पंचानां भूतानामपि गुणैः उत्कर्षं पुपुषे उत्कर्षः गुणैः उत्कर्षः पुपुषे तस्मिन् नवे महीपाले सति सर्वेण नवेन इव अभूयत.
नवे महीपाले नवे महीपाले हाँ सर्वेण सर्वेण नवेन इव अभूयत अभूयत श्लोकञ्जल पञ्चानामपि भूतानामुत्कर्षं पुपुषुर्गुणाः नवे तस्मिन् महीपाले सर्वं नवमिवाभवत् அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் சரிண்ணா अथ रघुः अन्वर्थो राजा अभूत् इत्याह சரிண்ணா ரகு வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ராஜாவாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்றார் சரிண்ணா 12வது ஸ்லோகம் எது மாதிரி இருந்தாருங்கிறதை சொல்றார் अन्वर्थ அன்வர்த்தः अन्वर्थ அன்வர்த்தோ ராஜா அபூத் अन्वर्थो राजा ஏன்னா ராமாயணத்துல ஆரம்பத்துல வருமே திதிக்ஷர் வசுதேவாசௌ அந்த திதிக்ஷா பூமி மாதிரி பொறுமையா இருப்பார் தனதேன சமத்தியாகே சப்தே தர்ம ஜிவாபரஹ சமேவம் குணசம்பன்னம் வரும் இல்லையா அந்த மாதிரி வரிசையா வருமே விஷ்ணுனா சதுருஷோ வீர்யே சோமவத் பிரியதர்சனः காலாத்தி சதுருஷ க்ரோதே क्षमया पृथिवी समः தனதேன சமத்தியாகே சத்யே தர்ம ஜிவாபரஹ அந்த மாதிரி அன்வர்த்தம்னு பேர் अन्वर्थம் அவமானம் அந்த மாதிரி அது சொல்றார் 12வது ஸ்லோகம் யதா பிரஹ்லாதனாச்சந்திரஹ यथा प्रह्लादनाच्चन्द्रः प्रतापात् तपनो यथा तथैव सोऽभूदन्वर्थो राजा प्रकृतिरञ्जनात् यथा प्रह्लादनाच्चन्द्रः प्रतापात् तपनो यथा तथैव सोऽभूदन्वर्थो राजा प्रकृतिरञ्जनात् तथैव सोऽभूदन्वर्थो राजा प्रकृतिरञ्जनात् पदच्छेदम् यथा प्रह्लादनात् चन्द्रः प्रतापात् तपनः तथा एव सः अभूत् अन्वर्थः राजा प्रकृतिरञ्जनात् प्रकृतिरञ्जनात् 13 பதம் 13 பதம் இருக்கு. இதுல அபவத் சேர்த்துக்கணும். சரிண்ணா. அபூத் இருக்கு. அபூத் இருக்கா? எங்க இருக்கு? சோபூதன்வர் ததைவ சோபூதன்வர்த்தா. அபூத் அபூத் அபூத்ன்னு இருக்கு. अभूत कहा अभूत राजा अभूत कथम अभूत अन्वर्थः अभूत अन्वय வந்து यथा चंद्रः प्रह्लादनात् अन्वर्थः अभूत यथा तपनः प्रतापात् अन्वर्थः
ததைவ तथैव சஹ ராஜா सः राजा பிரகிருதி ரஞ்சனாத் प्रकृतिरञ्जनात् அன்வர்த்தः அபூத். अन्वर्थः अभूत्. அன்வர்த்தானா சார்த்தகனா இருக்கான். कर्ण पार्थक சார்த்தகான். ओ सार्थक. அப்படின்னா என்ன, அந்த ஒரு பொருளுக்கு தகுந்த மாதிரி பெயரை உடையவராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ओ சரிண்ணா. சந்திரன், சந்திரன்னாலே எல்லாருக்குமே ஒரு ஆஹ்லாதம் தான் தெரியும் இல்லையா? பிரஹ்லாதனாத் அன்வயம் சொல்லிட்டேனா? சொல்லிட்டேன். அன்வயம் சொல்லிட்டேன் இல்லையா? ஆமா ஆமா. யதா யதா எப்படி சந்திரஹா, சந்திரஹானா சந்திரன், பிரஹ்லாதனாத் அந்த ஆஹ்லாதம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவதனால், எல்லாருக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுப்பதனால் எப்படி அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரியான பெயர் அன்வர்த்தமாக இருக்கானோ, அன்வர்த்தக சார்த்தகனாக அபூத் இருக்கார். அதே மாதிரி யதா எப்படி அபூத்னு வர்த்தமான காலத்தை சொல்ல வேண்டாமா? ஏன் அபூத் வர்த்தமான காலம் எப்படி? இப்பவும் தானே சந்திரா அன்வர்த்தா அது இப்படி இருக்காரு. அது இத ராஜாவை சொல்றதுனால. ஓ சரிண்ணா. அது எப்படி இருந்தானோ சரிண்ணா அந்த மாதிரி. ததா யதா தபனஹ சூரியஹ, தபனஹனா சூரியன், சூரியன் பிரதாபாத் அந்த ரொம்ப தாபத்தை கொடுக்கறதுனால, அதுக்கு தாபத்தை கொடுக்கிறவன் பேருடையவனாகவே எப்படி இருக்காரோ, சூரியனாலே சூடு, சந்திரனாலே குளிர்ச்சி அப்படின்னு பேர் வந்துருது இல்லையா? அந்த மாதிரி அந்த ததா ததைவ அதே மாதிரியே சஹா ராஜா அந்த ரகுவும் கூட பிரகிருதி ரஞ்சனாத் அந்த பௌர ஜனங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுனால, ரஞ்சனாத் அவள் சந்தோஷப்படுத்துறான் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பேருக்கு தகுந்த மாதிரி பேருடையவனாக, அந்த பேருக்கு சார்த்தகனாக பிரகாசித்தார். பிரஜைகளை ரஞ்சனம் பண்றதுனால, சந்தோஷப்படுத்துவதனால ராஜா அப்படின்னு பேர். மல்லிநாதர் போட்டிருக்காரு பார், எத்யபி ராஜசப்தா ராஜதேர் தீப்தியர்த்தாத், ராஜதீப்தவ் அப்படின்னு இருந்தாலும் கூட, பிரகாசம் உடையவனாக இருக்கான் அப்படின்னு இருந்தாலும் கூட, கனிப்பிரத்யாந்தோ நது ரஞ்சேஹே ததாபி தாத்தூனாம் அநேகார்த்தத்வாத் ரஞ்சனாத் ராஜா இத்யுக்தம் கவினா. அப்படி மல்லிநாதர் போட்டிருக்காரா? போட்டிருக்காங்க. ஆனா ராஜ தாத்துனாம் அநேகார்த்தத்வாத், தாத்துக்களுக்கு அநேகார்த்தம் இருக்கிறதுனாலே ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிட முடியாது. அது அங்கே கனிப்பிரத்தியம் போட்டிருக்கிறதுனால ரஞ்சதேஹே ததாபி நது ரஞ்சதே ததாபி ரஞ்சேஸ் ததாபி சரிண்ணா. அப்படின்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்றேன். பிரகாசிக்கிறதுங்கிறது மாத்திரம் அர்த்தம் இல்ல, ரஞ்சனம் பண்றதுக்கும் எல்லாரையும் ரஞ்சனை பண்றான், சந்தோஷப்படுத்துறான் சரிண்ணா அப்படின்றது சொல்ற. அர்த்தம் சொல்றேன். யதா
यथा येन प्रकारेण चन्द्रः इन्दुः चन्द्रः इन्दुः प्रह्लादनात् आह्लादकरणात् अन्वर्थः सार्थकः अभूत् बभूव यथा यथा येन प्रकारेण च तपनः सूर्यः प्रतापात् प्रकृष्टतापजननात् अन्वर्थः अभूत् तथैव तेन प्रकारेणैव सः रघुः राजा नृपः प्रकृतिरञ्जनात् சரி சரி ஆமா சரி சரி ஸ்லோகத்துல அப்படிதானே இருக்கு. ஆமா 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 பௌரவர்க ராக ஜனநாத் அன்வர்த்தः சார்த்தகநாமா सार्थक राजशब्दः अभूत् என்னன்னா சந்திரன் எப்படி தன்னுடைய குளிர்ந்த ஒரு கிரணத்தினால ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறான். அதனால எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறான். சந்திரன் ஆஹ்லாதகரனா இருக்கான்னு பேர். அது சது அப்படிங்கிற தாத்துல இருந்து வந்தது. சதுங்கிற தாத்துல இருந்து வந்தது சந்திரஹா. அதனால அவருக்கு சந்திரன் பேர் உண்டாச்சு. சந்திரன் அப்படின்னாலே சந்தோஷப்படுத்துபவன். விளையாட்டுக்கு உட்பட்டவன் சந்தோஷப்படுத்துவனும் ஆச்சு. அதே மாதிரி ரொம்ப தாபத்தை கொடுக்கக்கூடியவர், தப்பிக்கக்கூடியவர், காய வைக்கக்கூடியவர். வெயில்ல காயறான்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த காயறதுங்கிற ஒரு பண்ற காரியத்தை பண்றதுனால தபனஹா அப்படின்னு பேரு. தப்ப அப்படிங்கிற தாத்து அடிப்படையா வச்சுட்டு தபனஹா அப்படின்னு சூரியனுக்கு பேர் இருந்தது. தபனஹா அப்படின்னாலே காய்பவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரகுவிற்கும் ராஜா அப்படிங்கிறது நல்ல அர்த்தார்த்தகமான பேர் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற. ராஜா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். சந்தோஷப்படுத்துறான். அப்படி எப்படி சந்தோஷப்படுத்துறான்? ஜனங்களை நல்ல ராஜநீதி பிரகாரம்
பரிபாலனம் பண்ணிட்டு வந்தா ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருப்ப. அப்படி ஜனங்களை நீதி பிரகாரம் பரிபாலனம் பண்ணிட்டு வந்ததுனால ஜனங்களை அப்படி சந்தோஷப்படுத்தியதுனால ரகுவிற்கு ராஜா அப்படின்னு பேர் பொருத்தமாச்சு. ராஜ அப்படின்னாலே அதுதான் ராஜர் தீப்தோ தானே தாத்து. அப்படி இருந்தாலும் பிரகாசிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருந்தாலும் இங்க கவி சொன்னமே சஞ்சீவி மல்லிநாதர் சஞ்சீவினி வியாக்கியானத்துல போட்டிருக்காரு தாத்தோ அநேகார்த்தத்வாது. தாத்து அநேகார்த்தமா இருக்கிறதுனால கவி இந்த இடத்துல சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிற அர்த்தத்துல மனசுல வச்சிருந்து இந்த இடத்துல எழுதியிருக்கார். ராஜா அப்படிங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். அதான் இது யதா இந்துஹு பிரஹ்லாதகரைஹி கரைஹி சகலான் ஜனான் ஆஹ்லாதயன் ஸ்வநாம சார்த்தகம் கரோதி யதா ச தேஜோநிதிஹி சூரியः ஸ்வதேஜசா ஜனான் தாபயன் ஸ்வநாம சார்த்தகம் கரோதி ததைவ அயம் ரகுரபி சகலாஹ பிரஜாஹ ரஞ்சயன் ராஜேதி நாம சார்த்தகம் சகார. இப்படியே எழுதிக்கலாம். லோகானாம் ஆஹ்லாத ஜனநாத் யதா சந்திரஹ சந்தாப ஜனநாத் சூரியஸ்ச யதா சார்த்தக நாமானௌ அபூதாம் ததா ரகுரபி பௌரவர்கஸ்ய
पौरवर्गस्य रागजननात् रागजननात् सार्थकनामा राजा अभूत्। सार्थकनामा राजः अभूत्। रागजननात् सार्थकनामा राजा अभूत्। समासम। चंद्रयति आह्लादयति इति चंद्रः। चंद्रयति आह्लादयति इति चंद्रः। चंदयति 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 आह्लाद चंदयति चंदयति चंदनमो अदे धातु। हाँ चदि आह्लादे धातु। चंद चंदयति आह्लादयति आह्लादयति चंदयति आह्लादयति इति चंद्रः। तपति इति तपनः। तपति इति तपनः। तापयति तपति इति तपनः தபிக்கிறார்। சரிண்ணா தபிக்கிறார் தபிக்கும்படி பண்றார் இங்க தபதி। சரிண்ணா अर्थम अनुगतः अन्वर्थः। अर्थम अनुगतः अन्वर्थः। राजते रंजयति इति राजा। राजते रंजयति इति राजा। अत्र अत्र धातूनाम् अनेकार्थत्वात् धातूनाम् अनेकार्थत्वात् रंजनार्थको राजा इति बोध्यः। रंजनात् राजा इति बोध्यः। रंजनात् राजा इति बोध्यः। प्रकृतेः रंजनं प्रकृतिरंजनं। प्रकृतेः रंजनं प्रकृतिरंजनं। तस्मात् प्रकृतिरंजनात् प्रकृतिरंजनं तस्मात् प्रकृतिरंजनात्। समास व्याकरण विषय। चंद्रः चदि आह्लादे आह्लादे रक् प्रत्ययम सुप्रत्ययम वंदिरुक्कु। तपनः तपसंतापे धातु। அதுக்கு லியூப் பிரத்யயம் வந்து சு வந்திருக்கு। லியூப் சு। அபூத் ஹட் பிரத்யயம் பூசத்தாயாம் ஸ்லி பிரத்யயம் சிச் பிரத்யயம் லுங்। அதெல்லாம் இது அந்த தாத்துல வரக்கூடிய
லங் பிரத்யத்துக்குள்ள ஆட் பிரத்யம் தான் வரும். ஓ சரி. ம். ஆ. விழுறதா? விழுதுண்ணா. ராஜா ராஜிர் தீப்தௌ ராஜிர் தீப்தௌ. கனின் சு கனின் பிரத்யம் சு பிரத்யம். கனிர்ரா. கனின் கனின் பிரத்யம். கனின் சரி. வாச்ச பரிவர்த்தனம் பண்ண. यथा चंद्रः प्रह्लादनात् अन्वर्थः अभूत् यथा तपनः प्रतापात् अन्वर्थः अभूत् तथैव सः राजा प्रकृतिरञ्जनात् अन्वर्थः अभूत्. यथा चंद्रेण प्रह्लादनात् अन्वर्थेन अभूयत यथा अभावी 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 यथा तपनेन प्रतापात् अन्वर्थेन अभावी तथैव तेन राज्ञा प्रकृतिरञ्जनात् अन्वर्थेन अभावी. सूपर. यथा प्रह्लादनात् चन्द्रः प्रतापात् तपनो यथा तथैव सोऽभूदन्वर्थो राजा प्रकृतिरञ्जनात्. वागर्थाविव संवृत्तो वागर्थ प्रतिपत्तये जगतः पितरो वन्दे पार्वती परमेश्वरौ.